மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடத்தியிருக்கிறாரு. அதில் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னு பற்றி இந்த பதிவில் நம்ம பேசலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. அதாவது பாசிசமும் அண்டு பாயாசமும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதாவது இங்கே 2 கொள்கை எதிரி அப்படின்னு, அதாவது திராவிட கட்சி டிஎம்கேயும் அங்கே பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இங்கே மும்மொழி பற்றி இவர் பேசியிருந்தார். அதாவது அவங்க இந்த மும்மொழி கொள்கை அவங்க அப்படியே அவங்க திணிக்கிறாங்களாமா, இவங்க எதிர்க்கிற மாதிரி எதிர்ப்பாங்களாமா. இங்கே ஒரு சின்ன நாடகம் நடக்குது, எவ்வளோ பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்போ ஒரு சிம்பிளா ஒரு சீரியஸ்னஸ் இல்லாமல் இருக்காங்கன்ற மாதிரி அவர் விஷயத்த சொல்றாரு. அதே சீரியஸ்னஸ் தான் இங்கே மக்களுக்கு இருக்காங்கிறது நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு, சாரி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு இடையில. அந்த சீரியஸ்னஸ் தான் இங்கே விஜய்க்கு இருக்கா, விஜய் போன்றவர்கள் கட்சி நடத்துறவங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இங்க மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறவங்க இவரோட ஸ்கூல் வித்யாசிரமம் நினைச்சு பாருங்க. அந்த ஸ்கூல்ல ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே இருக்கு. ஆனா இங்க மும்மொழி கொள்கை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வரும்போது மட்டும் இவங்க எதிர்க்கிறாங்களாமா. அது என்ன கணக்கு? இங்க மத்திய அரசு ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அதாவது காங்கிரஸ் பீரியட்ல தான் இந்த மாதிரி ஹிந்தி சான்ஸ்கிரிட் இதெல்லாம் கட்டாயன்ற மாதிரி இருந்துச்சு. இங்க ஆப்ஷன் தான் சொல்லியிருக்காங்க, யாரும் திணிக்கல. ஆனா அந்த சீரியஸ்னஸ் தான் உங்களுக்கு புரியுதான்ற மாதிரி சில கேள்விகள் நம்ம இன்னைக்கு கேட்கணும். இதை தாண்டி கெட் அவுட், அதாவது இவரோட ஸ்டைல்ல சொல்லணும்னா பாசிசமும் பாயாசமும், அதாவது டிஎம்கேக்கும் அதாவது அதே பிஜேபிக்கும் கெட் அவுட் அப்படின்னு கையெழுத்து இயக்கம் தொடங்கி இருக்கிறாரு. ஆனா உண்மையிலேயே அந்த ஒரு 10-20 செகண்ட்லயே அவருக்கு வியூகம் அமைச்சு கொடுக்குற பிரசாந்த் கிஷோரே கையெழுத்து போட சொல்லி புஷி ஆனந்த் வரவேற்கும் போது அவர் மறுத்துட்டாரு. எப்படி பாருங்க, அதோட எதிரொலி பாருங்க, எப்படி அவர் போட்டுருவாரு? அவருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்லையா? அவர் உங்க கட்சி தேர்தல் வியூகம், அவர் உங்க கொள்கை பரப்பு செயலாளர் கிடையாது. உங்களுக்கு ஒரு வியூகம் அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது நோகாம, அதாவது எந்த கஷ்டமும் இல்லாம அப்படியே எங்க இருந்தோ ஒரு ஆட்களை கூட்டிட்டு இங்க இருக்கிற ஆட்கள் எல்லாம் வச்சு களத்துல இறங்காம உங்களை அப்படியே ஏதோ ஒரு தூக்கி முதலமைச்சர் ஆக்குறதுக்கு வந்தவர். அவர் போய் எப்படி கெட் அவுட் மோடின்னு சொல்ல முடியும், கெட் அவுட் ஸ்டாலின் அவர் எப்படி சொல்ல முடியும்? ஒரு காமன் இது வேணாமா அவருக்கு? அதனால அவரோட வேலையை கரெக்டா அங்க செஞ்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். இங்க அதேதான் சீரியஸ்னஸ் நம்ம கேட்கிறோம். அதாவது ஒரு களத்துல இறங்கி இருக்கணும். இனிமே வருவீங்களா, வரும்போது பாத்துக்கலாம். இது வரைக்கும் நடந்ததுன்னு நம்ம பேச முடியும். இவர் களத்துல இறங்கி இருக்கிறாரா? எதுவுமே இறங்கல. ஈஸியா அப்படியே ஒரு கருத்து வெளியிட்டுட்டு அப்படியே ஒரு சினிமா பாணியில அப்படியே பேசி மக்கள் மத்தியில அப்படியே ஒரு பரபரப்பா சினிமா பார்க்குற மாதிரி. இன்னும் எனக்கு அங்க பார்க்கப்படும் போது இன்னும் தமிழக மக்களுக்கு நிறைய சில விஷயங்கள் தெரியுது. அந்த இடத்துல பேசுறத அங்க பார்த்து அவர் பேசுறதுக்கு கை தட்டுறாங்க பாருங்க அத்தனை பேரும் மக்கள். ஒரு ரசிகரா தான் அங்க இருக்காங்கன்ற மாதிரி. அரசியல் புரிதல் இருந்திருந்தா சில விஷயங்களுக்கு அங்க அந்த அளவுக்கு வரவேற்பு இருந்திருக்காதுன்றதா. ஆனா இன்னும் நிறைய சில விஷயங்கள் நம்ம சொல்றோம். அடிமை உருவாவதில்லை, எங்கேயுமே உருவாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிதான் சில கருத்துகள் சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நிறைய விஷயம், காசு இருந்தானா கைத்தட்டுறதுக்கு எல்லாமுக்கே ஆள் இருக்கான்ற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி இங்க தமிழகத்துல நிறைய கட்சிகள், திராவிட கட்சி எல்லா கட்சி ஆனாலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. காசு கொடுத்தான்னா கூட்டம் சேருன்ற மாதிரி தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. இப்போ இவர் ஒரு மாற்றத்தை கொடுக்கிறாரு, மாற்றத்தை ஏற்படுத்துவாரு, இது வரைக்கும் இல்லாத ஒரு விஷயத்தை அவர் கொடுப்பாருன்னு மக்கள் ஒரு ஏக்கமா இருக்கும்போது இவர் அதே ஒரு சில விஷயத்த இப்ப டிஎம்கே என்ன எடுத்திருக்கோ அதையே எடுத்துட்டு வரும்போது, அப்ப அதை காப்பி அடிச்சுட்டு வரும்போது மக்கள் ஒதுக்கப்படுவாங்க தானே. இது நமக்கு அவர் மேல எந்த வன்மமோ எதுவுமே இல்லை. ஆனா இருந்தாலும் சரியான புரிதலோட அவர் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே நம்மளும் கையை தட்டிடணுமா அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். நல்ல விஷயம் இருந்தானா மக்களிடையே நம்ம அதை எடுத்துட்டு போய் சேர்த்தலாம். ஆனா இவர் அதே கொள்கை தலைவரா காமராஜர் வச்சிருக்கிறாரு. காமராஜர் எப்படி இருந்தாரு? தமிழகம் முழுக்க அந்த அளவுக்கு 14,000 அதிகமான ஸ்கூல் அவரால் தான் நடந்திருக்கு. இன்னைக்கு அவர் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாரா? ஒரு ஆக்கப்பூர்வமான எவ்வளவு ஒரு சிம்பிளா எப்படி வந்தாரு? காசு வச்சுட்டா வந்திருக்கிறாரு இல்லையே.
அப்ப இந்த இடத்துல மதிக்கப்படுறதுங்கிறது காசா இல்ல மனுஷனான்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு வந்து தொண்டர்கள் வேணும்னா இருக்கலாம். அதாவது காசு குடுப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்கன்னு சொல்லி. அந்த தொண்டர்கள் வந்து எப்படி நீங்க மதிக்கப்படுறீங்கன்னு பாருங்க. அந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்குது. அதுல இலை போட்டு, பந்தி விரிச்சு, அந்த இடத்துல உட்கார்றது கூட ஒரு உரிமை இல்லாத மாதிரி, நம்ம ஒரு சாதாரண இதையே நம்ம தொண்டர்களுக்கு கூட இந்த அளவுக்கு செய்ய முடியலங்கும்போது, அங்க நின்னுட்டு நல்லாவா இருக்கு அது பார்க்கறதுக்கு. நீங்களே பாருங்களேன். அவங்க எப்படி நின்னுட்டு சாப்பிடுறாங்கன்னு பாருங்க. உட்கார இலை போட்டு நின்னுட்டு சாப்பிடுறதுன்னு. அப்போ ஒரு சுய மரியாதைங்கிறது எல்லாருக்கும் வேணும். என்னதான் நம்ம பண்ணாலும் எப்படி வேணும்னாலும் இருக்கலாங்கிறது கூடாது. ஒரு மக்களுக்காக ஏதாவது ஒரு செய்ய வரும்போது கூட தன்மானங்கிறது அந்த இடத்துல வேணும். நம்ம அடிமை ஆயிரக்கூடாது. நம்ம நல்லது செய்ய வரும்போது வந்து அடிமைங்கிற அந்த இடத்துக்கே நம்ம வரக்கூடாது. அப்போ விஜய் அவர்கள் வந்து நம்மளோட சஜஷன் என்னன்னா, ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் எடுத்துட்டு வந்து மக்கள் மத்தியில குடுக்கணும்னு தான் நம்ம ஆசையே ஒழிய, அவர் அதே நீட் எதிர்ப்பு, இதே மும்மொழி கொள்கைக்கு எதிரா அதுதான் ஒண்ணும் இல்லைன்னு இன்னைக்கு டிஎம்கே ஓரத்துல உட்கார்ந்துருக்காங்க. மொழியே ஏதுன்னு தெரியாம, இங்கிலீஷுக்கும் ஹிந்திக்கும் தெரியாம ஓரத்துல ஒதுங்கி இருக்காங்க. இப்ப அதுல தோத்து உட்கார்ந்து வேற பிரச்சனையில மாத்தி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ நீங்களும் மறுபடியும் இதே எடுத்துட்டு வந்தோம்னா ஜமாளிக்க முடியாது ப்ரோ. நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணனா நாளைக்கு வந்து மக்கள் மத்தியில காசு இருக்கிற வரைக்கும் ஆடலாம். ஆனா காசு நாளைக்கு மக்கள் வந்து என்ன வேணாலும் அரசியல்ல வந்து நீங்க சொல்றீங்க நிரந்தர எதிரி இல்ல, நிரந்தர நண்பனும் இல்ல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா சில விஷயங்கள் அதாவது ஒரு தன்மானம் மிக்கவர்கள் வந்து சில விஷயத்துல யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா யாரா இருந்தாலும் எதிர்க்கதான் செய்வாங்க. அதே நல்ல விஷயம் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளதான் செய்வாங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து உங்கள மாதிரி உண்மையிலேயே சொல்லணும்னா நீங்க டிஎம்கே பொய்னா நீங்களும் பொய் தான். அப்ப டிஎம்கே விமர்சனிக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லைன்னு தான் நாங்க பார்க்கப்படணும். அதனால ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான அரசியலை எடுத்துட்டு வரணும்னு தான் நாங்க விரும்புறோம். இதுக்கு தான் அண்ணாமலை அவர்கள் கருத்து சொல்லியிருக்கிறாரு. இந்த மாதிரி நீங்க உண்மையான அதாவது நான் போற போக்குல சேர்த்து வார அடிக்க விரும்பல. அதாவது போற போக்குல நான் பத்தாம் பதமா பேச விரும்பல. விஜய் அவர்கள் ஏதோ ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் மாதிரி தான் பேசுறாரு. ஏன் பொய் சொல்றாரு? அவர் நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் இவர் வந்து இந்தி வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ஆனா தொண்டர்கள் வந்து எதுவுமே படிக்க கூடாதா? அப்படின்னு கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. உண்மையிலேயே அண்ணாமலை வந்து ஆக்கப்பூர்வமான பாருங்க. இல்லைன்னா பகிரங்கமா ஒரு குறை சொல்லியிருக்கலாம். ஏன் இப்படி இப்ப நான் முந்தி சொன்ன மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருக்கலாம். ஆனா அவரெல்லாம் ஒரு ஆக்கப்பூர்வமான வரட்டுமே. மக்கள் மத்தியில இன்னும் பார்க்கல. பார்க்காத வரைக்கும் ஏதாவது இந்த மாதிரி தான் சில சினிமா வசனங்கள் மாதிரி பேசுவார் போல இருக்கு. ஆனா மக்கள் பார்க்கட்டும். அது வரைக்கும் நம்ம சீரியஸா அவர சீரியஸா நினைச்சு நம்ம சீரியஸா சொல்லக்கூடாது. அப்படியே அவர் ஒரு சினிமா பாணியில பேசும்போது நம்மளும் ஒரு டைம் பாஸ் மாதிரி பேசிட்டு போலாம். அவரெல்லாம் சீரியஸா நினைக்க கூடாதுன்ற நினைப்புல தான் அவர் இருப்பாரு அண்ணாமலை அவர்கள். உண்மைதானே இப்போ அது எந்த விஷயத்த நம்ம சீரியஸா எடுத்து பேச முடியும் சொல்லுங்க. ஏதாவது ஒரு விஷயம் அவரு எந்த விஷயத்த ஒரு அங்கங்க ஸ்டார் ஹோட்டல்ல மாநாடு நடத்துறாங்க. நல்லபடியா ஏதோ ஒரு காசு இருக்குன்னு நடத்துறாங்க. ஏதாவது ஒரு அறிக்கையில ஏதாவது ஒண்ணு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதுவுமே பண்றதில்ல. மக்கள் மத்தியில் நின்னாதானே என்ன ஏது களத்துல நின்னாதானே தெரியும். ஆனா சிம்பிளா ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டாருன்னா, அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சீரியஸா அந்த பதில் சொல்லாம, அவருக்கு நாசூக்கா ஏதாவது ஒரு சிம்பிளா அவரு விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கணும். இது எல்கேஜி மாதிரி சண்டை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனா விஜய் அவர்கள் வந்து இதே நிலை தொடர்ந்தால் மனிதானி மகத்தானவன்